Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் வெப்சைட்ஸ் டு லேர்ன் ப்ரோக்ராமிங். எந்த வெப்சைட்ல கோடிங் கத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டா இருந்ததுன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்கள் மணிராஜ், இது உங்கள் தமிழ் புரோகிராமர் பிளஸ் பிளஸ். முதலாவதான் என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா Hackerrankங்க. ஸோ Hackerrank வெப்சைட் வந்துட்டு நிறைய கோட் காம்படிஷன் நடக்கும். அது மட்டும் தான் நினச்சிக்காதீங்க, அந்த வெப்சைட்டில் நமக்கு என்ன வேலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அங்கே வந்துட்டு நிறைய நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரோக்ராமராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய 30 டேஸில் வந்து ப்ரோக்ராமர்ஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு Hackerrank. அதில் வந்துட்டு அவங்களே டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. டே 1ல் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், டே 2ல என்ன கற்றுக்க போகிறோம், அந்த மாதிரி டே 30ல என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 30 டேஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு டேலையும் வந்துட்டு என்ன வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அந்த 30 டேஸில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமாக இறக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு கோடிங் காம்படிஷன் இல்லாட்டா வந்துட்டு பசில்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி செக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பசில் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Hackerrank சைட்டில் இருந்து இப்போ நிறையா எம்என்சிஸு ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு Hackerrank கூட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ போனீங்கன்னா, முன்னாலெல்லாம் வந்துட்டு கோடிங் ரவுண்டு வந்துட்டு எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட கம்ப்யூட்டர் கையில் கொடுத்துட்றாங்க. கம்ப்யூட்டர் கையில் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு Hackerrank சைட்டில் இருந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து ஃப்ரீ கோட் கேம்ப்புங்க. இந்த சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லாமல் படித்தோன்னா ஒரு படித்து முடித்த மாதிரியான ஃபீலிங்கே இருக்காது. ஸோ வந்து இந்த சைட்டில் வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதுக்கு அவங்க ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனு. ஸோ இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ப்ரோக்ராமிங்ஸ் கற்றுக்கிட்டு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் நிறையா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான சைட்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸுங்க. ஸோ இதை பற்றி தெரியலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஒர்த்துங்க இந்த லிஸ்ட்டில். ஸோ நான் வந்துட்டு W3 ஸ்கூல்ஸில் தான் வந்துட்டு முதல்ல ப்ரோக்ராமிங் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு C# அது மட்டும்தான் தெரிஞ்சு ஜாபுக்கு போனேன். பட் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் என்ன சைட்டு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸில் தான். ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான சைட்டுங்க. பிரம்மாண்டமான சைட்னா நிறைய தியரி இருக்கும், அந்த மாதிரியானலாம் கிடையாது. நீங்கள் வந்து காலேஜில் படிச்சிங்கன்னா ஒரு ஃபாரின் ஆத்தர் இருப்பாங்க, கூடவே வந்துட்டு ஒரு லோக்கல் ஆத்தர் புக் இருக்கும். டக்குன்னு பாயிண்ட்டை மட்டும் போட்டு டயக்ராம் போட்டு சொல்லி முடிச்சு விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இதில் வந்து ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட்டுங்க. என்ன பாயிண்ட்டுக்கு வருவாங்க, ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்க்கலாம். ட்ரை யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு அதில் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. ஃப்ரண்ட் எண்டுக்கும் இருக்குது, ரியாக்ட், ஆங்குலர் ஜேஎஸ், JavaScript, HTML, CSS அப்படின்னு இருக்குது. பேக் எண்டுக்கு வந்து SQL. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எல்லா விதமான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்து என்ன சைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா geeksforgeeks. ஸோ இந்த சைட்டில் வந்துட்டு நிறையா நீங்கள் கோடிங் கற்றுக்கலாம். பட் வந்து சிலருக்கு எந்த மாதிரியான ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கெல்லாம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதிலே வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டும் இருக்கும். ஸோ எந்த மாதிரி கோட் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் இருந்ததுன்னா எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்ல, அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டும் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேட்டட் கண்டென்ட், வெறும் கோடிங்கை மட்டும் கொடுக்காம அந்த கோடிங்க்கு வந்துட்டு ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி இருக்கோம்ல, அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே நீங்கள் கோடிங் அடிக்க முடியும். ஸோ அந்த ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய பேர் அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ geeksforgeeks வந்துட்டு உங்கள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சைட்டாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்க.
ஸோ வந்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் இருக்கிறது கஷ்டம். ஆனால் வந்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வெப்சைட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தியரிட்டிக்கல் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் பல நேரங்களில் வந்துட்டு இல்லை நீங்கள் ஹேக்கராங்கில் ஏதோ ப்ரோக்ராம் சால்வ் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா பல நேரங்களில் வந்து ஸ்டக் ஆவீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராமர்ஸ் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு Q&A சைட், கொஸ்டின்ஸ் அண்ட் ஏ சைட்டு. அந்த சைட்டில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாகவே உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்துட்டு அதில் சர்ச் பண்ணி சொல்யூஷன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க தெரியணும். அதை வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி ஆன்சர் எடுக்க தெரியணும். ஆல்மோஸ்ட் எல்லா டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஹப்ங்க. ஸோ கிட்ஹப் டுட்டோரியல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதை எப்படி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கோட் ரெபாசிட்ரி, நம்ம கோடெல்லாம் அங்கே சோர்ஸ் கண்ட்ரோலு. ஸோ அங்கே வந்து நம்ம கோடெல்லாம் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் கிட்ஹப் வந்து அது மட்டும் இல்லைங்க, நிறையா வந்து டெவலப்பர்ஸ் வந்து அங்கேயும் வந்துட்டு நிறையா ஆர்டிகல்ஸு, நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ரோடு மேப்ஸு, நீங்கள் ஏதாவது சைட் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு ரோட் மேப் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிட்டப்பில் இருக்கும். அங்கே அது வந்து ஒரு ப்ரோக்ராமர்ஸ்க்கான விக்கிபீடியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக நீங்கள் சர்ச் பண்ண கற்றுக்கணும். அதில் நிறைய ரெபாசிட்ரிஸ் இருக்கும். அது உள்ள கோடு மட்டும் இருக்காது, நிறைய டெவலப்பர்ஸுக்கு தேவையான எக்கச்சக்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிட்டப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபோ எப்படி எடுக்கிறதுன்னு தனி வீடியோவாக போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது. அடுத்து என்ன ஃபெஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். அடுத்து என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறது, தியரிட்டிக்கலாக கற்றுக்கிறது, ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிறது, சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணிப்பாங்க. பேலிண்ட்ரோமு, அதுக்கு ப்ரைம் நம்பரு, அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் ப்ராஜெக்ட், நான் ஏதாவது ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா தான் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ப்ளஸ் கம்பெனிஸும் வந்துட்டு அதை தான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட உங்ககிட்ட ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அது எந்த மாதிரினா, நீங்கள் ஏதாவது ரியல் லைஃப் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட். அந்த என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்மென்டார்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேலஞ்சாக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதோட ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கான ரியல் லைஃப் ப்ராஜெக்டை வந்துட்டு பில்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அது ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் மட்டும் பில்டு பண்ணாமல், ஸோ அங்கே நடுவில் ஏதாவது ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒர்க்கர்ஸ். ஸோ உங்களுக்கு அங்கே தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய மற்ற பர்சன்ஸும் அங்கே இருப்பாங்க. அவங்களோட சொல்யூஷன்ஸ், அப்ரோச்சஸ், அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே அங்கே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிடைக்கும். அங்கே நீங்கள் வந்து ஒரு ரியாக்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அதில் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அதில் மல்டிபிள் டேப்ஸ் இருக்கும். அதில் வந்து சொல்யூஷன் டேப், அவங்க சொல்யூஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டவுட் எப்படி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. இந்த கோட் மென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பராக இருந்தீங்கன்னா மணியும் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு நிறைய டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நியூ டெக்னாலஜி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் சில டவுட் தேவைப்படும். நீங்கள் ஒரு மென்டராக இருந்தீங்கன்னா அந்த சைட்டில் வந்து மென்டராக ஜாயின் பண்ணி காசும் சம்பாதிக்கலாம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். டைம் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய சைட் இருக்குங்க. பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 ரெடி பண்ணுறேன். Until bye bye from Maniraj from Tamil Programmer++.